ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் களை கட்டும் தேர்தல் சூதாட்டம், தீவிர கண்காணிப்பில் காவல்துறை. லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையங்களில் தேர்தல் அதிகாரி ஆய்வு, அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அறிவுறுத்தல். தொகுதி மறுவரையறை மசோதா எதிரொலி, புதுச்சேரிக்கு கூடுதலாக எம்பி தொகுதி கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல். புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் முழு வீச்சில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள். கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு முன்னதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் பாராட்டு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என சூதாட்டம் தொடங்கியுள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு முழுவதும் பல்வேறு விதமான சூதாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. IPL கிரிக்கெட் நடைபெறும் அன்றாட போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும், கோப்பையை வெல்லப்போவது யார், யார் அதிக ரன்கள் எடுப்பது, அதிக விக்கெட் எடுப்பது யார் என பல வகைகளில் சூதாட்டம் நடைபெறுகிறது. இதேபோல நாடு முழுவதும் கடந்த 2-3 தேர்தல்களாக வெற்றி பெறுவது யார் என்ற புதிய சூதாட்டம் தொடங்கியுள்ளது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது மத்தியில் ஆட்சியை பிடிப்பது யார், எந்த கூட்டணிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும், தனித்து அதிக தொகுதிகளை வெல்லப்போவது யார், மாநிலங்களில் அதிக MP சீட் கிடைக்கும் கட்சி எது என பல வகைகளில் சூதாட்டங்கள் நடைபெற்றன. இதில் பல ஆயிரம் கோடி பணம் புழங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி கேரளம், அசாம், புதுச்சேரி மாநில தேர்தல்கள் முடிந்துள்ளது. தேர்தலுக்கு பின் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கப் போகும் கட்சி எது என சூதாட்டம் தொடங்கியுள்ளது. இதில் எந்த கூட்டணிக்கு எத்தனை சீட் கிடைக்கும், ஒவ்வொரு கட்சியும் பெறும் சீட் எது, ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெறப்போவது யார், சுயேட்சைகள் எத்தனை பேர் வெற்றி பெறுவார்கள் என பல வகைகளில் சூதாட்டம் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பலரும் இதில் பந்தயம் கட்டி வருவதாகவும், தமிழகம், மேற்கு வங்கத்தில் வருகிற 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முடிந்தவுடன் இந்த சூதாட்டத்தின் வீரியம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புதுச்சேரி காவல்துறையினர் இது தொடர்பாக கண்காணிப்பை தொடங்கியுள்ளனர். சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக கருதப்படும் நபர்களின் நடவடிக்கைகள், செல்போன் உரையாடல்களை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 3 மையங்களை நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட தேர்தல் அதிகாரி அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்று அதற்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள 3 மையங்களில் பாதுகாப்பு அறையில் சீல் வைக்கப்பட்ட நிலையில் தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வரும் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இந்த 3 மையங்களிலும் நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகள் செல்வதற்கு தனி வழிகள் மற்றும் அரசியல் ஏஜென்ட்கள் செல்வதற்கு தனி வழிகள் அமைப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தினார்.
மேலும் பேரிகார்டு அமைப்பது குறித்தும் வெயில் அதிகமாக உள்ள சூழ்நிலையில் தற்காலிக பந்தல்கள் அமைப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து 3 மையங்களிலும் குடிநீர் வசதி, பாண்லே அரசு நிறுவனம் மூலம் பூத் அமைத்து மோர் அருந்தும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைப்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடனிருந்தனர். தொகுதி மறுவரையறை மசோதா அமலாகும் நிலையில் புதுச்சேரிக்கு கூடுதலாக ஒரு எம்பி தொகுதி கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக அரசியல் சாசன திருத்த மசோதா, தொகுதிகள் மறுவரையறை மசோதா ஆகிய மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மசோதாக்கள் மீது விவாதங்கள் நடைபெற்றன. தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கருப்பு கொடி ஏற்றி நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மசோதா குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அப்போது அவர் தமிழகம் மட்டுமின்றி தென் மாநிலங்கள் எதற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என விளக்கம் அளித்துள்ளார். தற்போதுள்ள பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மாநிலங்களில் 50% அதிகரிக்கும் என்று கூறியுள்ள அவர், தமிழகத்தில் 39 தொகுதிகள் 59ஆக உயரும் என தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் ஒரு பாராளுமன்ற தொகுதி உள்ள நிலையில் 50% உயர்வு என்ற அடிப்படையில் புதுச்சேரிக்கு 2 எம்பி தொகுதிகள் கிடைக்கும் என தெளிவுபடுத்தியுள்ளார். அநேகமாக புதுச்சேரி சட்டசபை தொகுதிகளின் அடிப்படையில் 15 தொகுதிக்கு 1 எம்பி வீதம், 30 தொகுதிக்கு 2 எம்பி என உருவாக்கப்படும் என கூறப்படுகிறது. கோடைக்கால பயிற்சி முகாம் தொடங்குவதையொட்டி புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவிற்கு அருகே அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லம் நகரின் மையப்பகுதியில் சிறுவர்களுக்கான கலை மற்றும் பண்பாட்டு திறன்களை வளர்க்கும் முக்கிய மையமாக திகழ்கிறது. குறிப்பாக 6 வயது முதல் உள்ள குழந்தைகளுக்கு ஓவியம், இசை, நாட்டியம் மற்றும் பல்வேறு கலை சார்ந்த பயிற்சிகளை முறையாக வழங்கி வருகிறது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் கோடைக்கால பயிற்சி முகாம்கள் மற்றும் மாநில அளவிலான கலைப் போட்டிகள் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. தினசரி சராசரியாக 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இல்லத்திற்கு வந்து செல்கின்றனர். இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு 3 கழிப்பறைகள் மட்டுமே போதுமானதாக இல்லை என்றும், கோடைக்கால முகாம்களின் போது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கூடும் சூழலில் அடிப்படை வசதிகளின்றி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் பள்ளிக் கல்வித்துறைக்கு புகார்கள் கொண்டு செல்லப்பட்டன. இதையடுத்து உடனடியாக கல்வித்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போதுள்ள வசதிகளுடன் கூடுதலாக 6 புதிய கழிப்பறைகள் கட்டும் பணிக்கு தேர்தலுக்கு முன்பாகவே ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த கட்டுமான பணிகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. தற்போது பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் இவை பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான இந்த முயற்சி பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. மயிலம் சாலை விரிவாக்க பணிகளுக்காக வீடுகள் அகற்ற கால அவகாசம் கேட்டும் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு அளித்தனர். புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு வருவாய் கிராமம் மயிலம் சாலையில் அரசு புறம்போக்கு இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 30க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஏழை மக்கள் குடிசை வீடுகளை கட்டி வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிசை வாழ் மக்களுக்கு புதுச்சேரி அரசு அளித்துள்ள ஆவணங்களான உணவு பங்கீட்டு அட்டை, ஆதார அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குழந்தைகள் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் உள்ள நிலையில் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மட்டும் வழங்கப்படாமல் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலம் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும், விரிவாக்கத்திற்கு இடையூறாக குடிசைகளை நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பல ஆண்டுகளாக இருந்து வரும் பழமை வாய்ந்த மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாகவும், பல ஆண்டுகளாக அவ்விடத்தில் வசித்து வரும் மக்களுக்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்பதோடு பல்வேறு சமூகங்களைச் சார்ந்த மக்களின் குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிடவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 30 குடும்பங்கள் அங்கே 20 ஆண்டு காலமாக இருக்கிறார்கள்.
இதனை உடனடியாக வட்டாட்சியர் மூலமாக கணக்கெடுத்து நில அளவை பதிவேடுகள் துறை உடனடியாக அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் ஆறாந்திணை மக்கள் இயக்கம் சார்பாகவும் அங்க இருக்கிற குடிசை வாழ் மக்கள் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் நட்பு சக்திகளோடு வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். புதுச்சேரி இசைக்கலைஞர்களுக்காக நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பில் தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கட்டா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்ச்சங்க தலைவர் முத்துலட்சுமி சரவணன், தனியார் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி, கலைமாமணி பானுமதி, மருத்துவர் பிரமிளா தமிழ்வாணன், கவிக்குயில் மியூசிக் அகாடமி சுசீந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். கடலூர், காரைக்கால், விழுப்புரம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் இசைக்கலைஞர்கள் திரளாக பயன்பெற்றது குறிப்பிடத்தக்கது. முகாமிற்கான ஏற்பாடுகளை இசைக்கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர் நலச்சங்க தலைவர் முரளிதரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே திசை மாறியுள்ள நிழற்பந்தலை மாற்றி அமைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள், வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயிலின் புக்கரம் முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. மதிய வேளைகளில் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சூழல் நிலவுகிறது. இதை கருத்தில் கொண்டு முக்கிய சாலை சந்திப்புகளில் வாகன ஓட்டிகள் சிக்னலுக்கு காத்திருக்கும் போது நிழலில் நிற்கும் விதமாக பொதுப்பணித்துறை சார்பில் நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அரசின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பும் கிடைத்தது. ஆனால் நகரின் முக்கிய சந்திப்பான ராஜா திரையரங்கம் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தல் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கு மாறாக அமைந்துள்ளது. சிக்னலில் வாகனங்கள் நிற்கும் இடத்தில் பந்தலை அமைக்காமல் வாகனங்கள் சிக்னலை கடந்து செல்லும் பாதையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிவப்பு விளக்கு எரியும் போது வாகன ஓட்டிகள் சுட்டெரிக்கும் வெயிலில் நிற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. வாகனங்கள் நகர்ந்து செல்லும் பகுதியில் நிழல் இருப்பதால் பயனில்லாத பயனற்ற பந்தலாக இது காட்சியளிக்கிறது. அதிகாரிகளின் கவனக்குறைவால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெயிலின் தாக்கம் இன்னும் சில வாரங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதால் ராஜா திரையரங்கம் சந்திப்பில் உள்ள நிழற்பந்தலை உடனடியாக மாற்றி வாகனங்கள் நிற்கும் பகுதிக்கு நேராக அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான தொழில்நுட்ப கண்காட்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறை சார்பில் புனெஸ்கோ நற்பண்பு தூதர் மறைந்த மஜுந்தீர் சிங் பிறந்தநாளையொட்டி தேசிய அளவிலான தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார துணை இயக்குநர் நடராஜன் கண்காட்சிக்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக மதன்ஜித் அறக்கட்டளை நிர்வாகி பிரான்ஸ் மார்க்கெட் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பேராசிரியர்கள் ஜாஃபர் அலி, பிரசாந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக யுனெஸ்கோ தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அருண் பிரசாத் அனைவரையும் வரவேற்றார். தேசிய அளவிலான கண்காட்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 200க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு 12 தலைப்புகளில் நிலைத்த தொழில்நுட்பங்கள் குறித்த கட்டுரைகளை சமர்ப்பித்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,135 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய